உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உண்மையிலேயே பக்தினா என்ன, எப்படி நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்கறவங்க 1000 பேர் இருக்காங்க. பக்தியில் ரொம்ப முக்கியமானது இவ்வளவு பூஜை பண்ண, இவ்வளவு அபிஷேகம் பண்ண, இத்தனை பூக்கள் அனுப்ப போட்டேன். உண்மையான பக்தி அன்பு காட்டுவது. சிவபெருமானுக்கு அம்மா யார் தெரியுமா? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடிங்கிறாரு மாணிக்கவாசகர். அவர் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவருக்கு ஒருத்தர் தாய் இருக்காங்க. சிவபெருமானுக்கு தாய் யார்? அருணகிரிநாதர் சொல்றாரு, பக்திங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா அன்புடன் ஆச்சார பூஜை செய்துங்கிறார். ஆச்சாரம்ங்கிறது இரண்டாவது தான், அன்புதான் ஃபர்ஸ்ட். சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா சார், சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்ற ஒரு விஷயம் என் பாயிண்ட்ல இருந்து நான் எப்படி அதை பாக்குறேன்னா, நமக்குள்ள இருக்க சத்ரு அழியணும் அப்படின்னு தானே சார் பண்றாங்க. அப்படிதான் பண்ணணும். ஆனா அப்படி பண்றது இல்லையே. எனக்கு அந்த எதிரி இருக்கான், அவன் ஒழியணும், அதுக்காக இந்த யாகம் பண்ணுங்க, மிளகாயை போட்டு பண்ணுங்க. முருகனுடைய வழிபாடுங்கிறது அதுதான். முருகனை கும்பிடுறாங்கல்ல, முருகன் என்ன பண்ணாரு? சூரசம்ஹாரம்னா சூரனை கொண்டுட்டாரா? உண்மையான முருக பக்தர்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உண்மையான முருக பக்தர்கள்னா நம்மளுடைய இந்த இந்து சமயத்துல கடவுளுக்கு உருவம் கொடுக்க காரணம் என்ன சார்? சிலை வழிபாடு என்பது தொடக்க நிலை. இந்த சிலை வழிபாடு என்பது போய் உள்ளே கடவுளை தானாக உணர்வதுதான் உண்மையான பக்தி. நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்துல என்னென்ன விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்காரு பேராசிரியர் சிவ சதீஷ் அவர்கள். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு முதல் சந்தேகம், நம்ம நிறைய முருகர் பத்தி பேசியிருக்கோம், நிறைய கோயில்கள் பத்தி பேசியிருக்கோம். முதல் சந்தேகமா எனக்கு வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய பேர் கேட்டதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பக்தின்னு பேசுறீங்க, ஆன்மீகம் பேசுறீங்க, எல்லாம் ஓகே, உண்மையிலேயே பக்தினா என்ன, எப்படி நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்கறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க சார். பக்தி அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, பக்தியில் ரொம்ப முக்கியமானது நான் வந்து இவ்வளவு பூஜை பண்ணேன், இவ்வளவு அபிஷேகம் பண்ணேன், இத்தனை பூக்கள் அனுப்ப போட்டேன், சாமி எனக்கு எதுவுமே செய்யலையே, இது பக்தியே கிடையாது. பக்திங்கிறது என்ன தெரியுங்களா? உண்மையான பக்தி அன்பு காட்டுவது, ஆண்டவன் மீது அன்பு காட்டுவது. எதிர்பார்ப்புடனேயே செய்வதற்கு பேர் பக்தி இல்லை. பக்தியினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கலாம்னு கேட்டா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு இருக்கலாம். கடைசியில் போகும்போது எதுவுமே வேண்டாம், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுறணும். இப்போ உங்களுக்கு சிவபெருமானுக்கு அம்மா யார் தெரியுமா? தெரியாது. இருக்காங்களா? தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடிங்கிறாரு மாணிக்கவாசகர். தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஒருத்தர் தாய் இருக்காங்க. சிவபெருமானுக்கு தாய் யார்? காரைக்கால் அம்மையார். அவங்க சொல்றாங்க, இறைவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. என்ன வேண்டாங்களா? பிறவாமை வேண்டும், எனக்கு இன்னொரு டைம் பிறப்பே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பிறவாமை வேண்டும். யோசிக்கிறாங்க, அப்ப பிறப்பை கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சிருந்தா, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேண்டும், இறைவா நீ ஆடும்போது உன்னுடைய அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட ஆப்ஷனை கொடுத்துடணும். இதுவும் கூட ஒரு நிலை. இன்னொரு படி நிலை மேல இருக்கு. என்ன தெரியுங்களா? அறிவால் சிவமே ஆனவர் அப்படின்னா ஒருவர் இருக்கார், மாணிக்க வாசகர். அவர் சொல்றாரு, பக்திங்கிறதுக்கு தான் டெஃபினிஷனுங்க. பக்திங்கிறது தான் டெஃபினேஷன். பாருங்களேன், வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு வேண்டிய பரிசு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்குவேன், அது உன்னோட நீ தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பக்திங்கிறது அதுதான். நம்ம மணி அடிக்கிறோம், பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதெல்லாம் கடந்து கடைசியில் போய் கடவுள்கிட்ட எதையுமே வேண்டாமல், இறைவா நீ வேண்டும் என்று வேண்டுவது தான். கோயிலுக்கு போனால் நம்ம அது வேணும் இது வேணும் எல்லாமே கேட்குற மொழியா, ஆண்டவா நீயே வேணும் யாராவது கேட்டிருப்போமா? கேட்டதே இல்லையே. எங்க ஐயா சுகீசம் ஐயா தான் சொல்லுவாரு, நடராஜ பெருமன் காலை தூக்கி இப்படி வச்சிருக்காருல்ல, ஒரு தூக்கி திருவடி ஏன் இப்படி ரெடியா வச்சிருக்காரு தெரியுங்களா? அந்த பாதத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படி தூக்கி வச்சிருக்காராம். என்னுடைய நெஞ்சுக்குள்ள என்னுடைய இதயத்துல இடம் தர்றேன், நீ பாதத்தை வச்சுரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான் உடனே பாதத்தை எடுத்து வச்சு உள்ள வந்துடுவார். நம்ம யாருமே சிவபெருமான் கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கறமே தவிர, பிரதோஷத்துக்கு போறோம்ல, பிரதோஷத்துக்கு போய் நந்தியோட காதுல என்னென்னவெல்லாம் சொல்ல முடியும் அத்தனையுமே சொல்லிடுறோம். குழாயில் தண்ணி வரலாம் கூட சொல்றோம். ஆனா இறைவா நீ வேண்டும் யாராவது கேட்கிறோமா? அப்படி கேட்டவங்க யாராவது உண்டா அப்படின்னா உண்டு. எந்த ஊர்ல அப்படின்னா சீர்காழியில. அவரோட மகனுக்கு பேரு ஆளுடைய பிள்ளையாருன்னு பேரு. வெளிப்படையாக சொல்றேன், திரு ஞான சம்பந்தர்னு பேரு. அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா?
சிவ பாத இருதயர்னு பேர். பாதத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டாராம். அப்படி பக்திங்கிறது இருந்தாங்க. நம்ம இந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை வந்துடுச்சுன்னா வியாழக்கிழமையை பாத்திரத்துக்கெல்லாம் துளக்கு இத்தனை போட்டு வை, எல்லா படத்துக்கெல்லாம் ஃபோட்டோவில் துடைச்சி எல்லாம் போட்டு வச்சுக்கோ, பூ வச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு வகையான கிரியை முறைகள் தான். அதை தாண்டியும் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அன்பு தான். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, பக்திங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் அன்புடன் ஆச்சார பூஜை செய்துங்கிறார். ஆச்சாரம்ங்கிறது இரண்டாவது தான், அன்பு தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறார். அன்போடு தான் நம்ம பூஜை பண்ணணும். கடவுள் முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுருக்கேன், ரொம்ப அன்பாக பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா உங்களுக்கு? நம்ம கடவுளை கண்டா பயப்படுற விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பயப்படுவதில்லை. கடவுள் என்பவர் அனுபவிக்கக்கூடியவர். நம்ம வீட்டு குழந்தையாக நினச்சி பாவிக்கலாம். திருநெல்வேலின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, திருநெல்வேலி. அங்கே அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? காந்திமதினு பேர். அந்த காந்திமதி ஒரு புலவர் பாடுறாரு. எப்படி பாடுறாரு தெரியுங்களா? அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன நடக்குமோ அதையெல்லாம் பாடுறாரு. அதே மாதிரி குழந்தையாக இருந்து பிள்ளை தமிழ்னு பாடுறாரு. நீ வரணும், வரலன்னு வச்சுக்குவேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னுடைய இந்த புருவத்துக்கு மை போட்டு விட மாட்டேன், நெத்தியில் பொட்டு வச்சு விட மாட்டேன், பூ சூட்ட மாட்டேன், அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், இடுப்பில் தூக்கி வச்சு உலகத்தையெல்லாம் காட்ட மாட்டேன், வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வாராது இருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மையெழுதேன், மதி வாழ்நுதற்கு திலகமிடேன், மணியால் இணைத்த அணி புனையேன், பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன், சிறிதும் முகம் பாரேன், பிறங்கு முலைப்பால் இனிது ஊட்டேன், பிரியமுடன் உக்கலையில் வைத்து தேரார் வீதி வலம் காட்டேன், திகழ கனிவாய் முத்தமிடேன், தாரார் இமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே, சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. ஒரு வீட்டு குழந்தை எப்படி கொஞ்சுவாங்களோ, தன் வீட்டு குழந்தை ஒரு பேரனை ஒரு தாத்தா எப்படி கொஞ்சுவாரோ, தன்னுடைய பிள்ளை அம்மா எப்படி கொஞ்சுவாளோ, அதே மாதிரி ஒரு புலவர் ஒரு அம்பாளை வர்ணிக்கிறாருன்னு சொன்னால் இப்படித்தான் ஆண்டவனை அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, மதுரையில் நடராஜ பெருமான் கால் மாற்றி ஆடி இருப்பார். ஒரு மன்னன் போய் பார்க்குறாரு. அவர் நடனம் கற்றுக்கணும், நடனம் கற்றுக்கிட்டாரு. டான்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கால் வலியாகும். நடராஜ பெருமான் போய் பார்த்தா, சின்னசாமி ஒரு காலையை தூக்கி ஆடிட்டு இருக்கேன், உனக்கு வலிக்காதா? எனக்காக கொஞ்சம் காலை மாற்றி நில்லை அப்படி ஒரு மன்னன் கேட்டானா. மன்னன் கேட்டதுக்காக இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கால் மாறி ஆடி இருப்பார் எல்லாமே நடராஜ பெருமான். பக்திங்கிறது அதுதான். பக்திங்கிறது ஆண்டவனிலேயே திளைப்பது, பக்தியை பக்திக்காக செலுத்துவது, பக்தியை பலனுக்காக செய்வதல்ல. அதான் உண்மையான பக்தி. ஓகே சார். இப்போ இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு கேட்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், இந்த மாதிரி நம்ம வேண்டும் பொழுது நம்ம நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேல கடவுள் எல்லாமே நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப பக்திங்கிறது தானுங்களே பொதுநலம் சார்ந்ததாக தானே இருக்கணும். தனக்குன்னு ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா அது சுயநலம் தானே. சுயநலத்தினுடைய வெளிப்பாடா பக்தி. எல்லாரும் நின்புற்று இருப்ப நினைப்பதுவே அல்லாமல் யாம் ஒன்றறியேன் பராபரமேங்கிறாரு தாயுமானவர். எல்லாரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் அப்படின்னா எல்லாரும்னாவே அதுக்குள்ள நம்ம அடங்கிடுறோம்ல. அப்படிதான் வழிபாடு செய்யணும். தனக்கு தனக்கு தனக்குன்னு இருக்கக்கூடாது. வாழ்க வளமுடன் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றாரு. வாழ்க வையகம்ங்கிறாரு. வாழ்க வையகம்னாவே அதுக்குள்ள நம்ம அடங்கிட்டோம்ல, வையகத்துக்குள்ள நம்ம ஒரு துண்டு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது பக்தி என்பது அனைவரும் நன்றாக இருக்கணும். இன்றைக்கு ஒரு யாகமெல்லாம் பண்றாங்க, இந்த சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா சார், சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்ற ஒரு விஷயம் என் பாயிண்ட்ல இருந்து நான் எப்படி அதை பாக்குறேன்னா, நமக்குள்ள இருக்க சத்ரு அழியணும் அப்படின்னு தானே சார் பண்றாங்க. அப்படிதான் பண்ணணும். ஆனா அப்படி பண்றது இல்லையே. எனக்கு அந்த எதிரி இருக்கான், அவன் ஒழியணும், அதுக்காக இந்த யாகம் பண்ணுங்க, மிளகாயை போட்டு பண்ணுங்க, இந்த கசப்பு மரங்களை வச்சு பண்ணுங்க, அபிச்சார ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்லி பண்றாங்க. அது உண்மை இல்லை. தனக்கு ஒருத்தன் பகைவன் இருக்கான்னா அந்த பகைவனை கொல்லாமல் பகையை மாற்றணும். அவனும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி அவனை கொண்டு வரணுமே ஒழிய அவன் மீது பகைமையை பாராட்டு உண்மையான பக்தியா இருக்க முடியாது. அதுக்கு பேர் யாகம்னு சொல்ல முடியுமா? அதனால அந்த யாகங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முருகனுடைய வழிபாடுங்கிறது அதுதான். முருகனை கும்பிடுறாங்கல்ல, முருகன் என்ன பண்ணாரு? சூரசம்ஹாரம்னு சூரனை கொண்டுட்டாரா? அந்த கொடியவனை அடியவனாக மாற்றினார், பகையை மட்டும் மாற்றினார். அது மாதிரி வருஷம் திருச்செந்தூர்ல ஒருத்தனை மர்டர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆகி நீ உனக்குள்ள மாய்த்துக் கொள்ளணும். உனக்கு ஒரு எதிரி இருக்கான்னா, உண்மையான முருக பக்தர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையான முருக பக்தர்கள்னா தனக்கு எதிரியாக யாரையும் நினைக்கக்கூடாது, தனக்கு பகைவனாக யாரையும் நினைக்கக்கூடாது. அப்படி பகைவனே இருந்தாலும் அந்த பகைவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகையை முருகா நீ மாற்றி அவனை நல்லவனாக மாற்று அப்படின்னு சொல்லுவோம் உண்மையான முருக பக்தி. அதை விட்டுட்டு அவனை கொள்ளு இவனை கொல்லுன்னு சொன்னால் வேஸ்ட்.
ஓகே சார். சார் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம், என்னுடைய சந்தேகம் இது. நம்ம இந்து சமயத்துல நிறைய கடவுள் இருக்காங்க. ஒரு கடவுள் 2 கடவுள்லாம் கிடையாது. கடவுள்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது நம்மளுடைய இந்து சமயத்துல. தேவர்கள்ங்கறாங்க, எத்தனையோ கடவுள் இருக்காங்க, சொல்லுங்க. அதுதான் சார். இதே மத்த மதங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இறை தூதர்களை தான் இறைவனா கும்பிடுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் ஒரு இறை தூதர் தான். நபிகள் நாயகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் ஒரு இறை தூதர் தான். இவர்கள் எல்லாமே இறை தூதர்கள் தான். அவர்களை நாம எல்லாருமே கும்பிடுறோம். ஆனா நம்மளுடைய இந்து சமயத்துல மட்டும் சிவன், விஷ்ணு, முருகர், கணபதி, அம்பாள், அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இறை தூதர்களா சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சித்தர்களையும் கும்பிடுறோம், அவங்களுக்கு கீழே இருக்க அடியார்களையும் கும்பிடுறோம், நாயன்மார்களை கும்பிடுறோம். நம்மளுடைய இந்த இந்து சமயத்துல கடவுளுக்கு உருவம் கொடுக்க காரணம் என்ன சார்? அதாவது ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோன்னு ஒரு பாட்டு இருக்கு. கடவுளுக்கு ஒரு உருவம் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுடைய தகுதிக்கு தகுந்தாட்டு போல மாற்றிக்கிறோம். எப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் அல்லது ஸ்கூலில் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. 2 2 எவ்வளோ அப்படின்னா அவருக்கு 4ன்னு தெரியாதா? ஆனால் குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரு? 2 2 4, 1 2 2 ஆச்சா, கூட்டல் 2 2 எவ்வளோ 4. அந்த குழந்தை வீட்டில் போய் சொல்லிச்சான், வாத்தியாருக்கே விரல் விட்டுன்னா தான் தெரியுது அப்படின்னு பொருள் அல்ல. அந்த குழந்தைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த விரலை விட்டு காட்டுறார். அதை போல பக்தி என்பது சிலை வழிபாடு என்பது தொடக்க நிலை. அந்த சிலை வழிபாடு என்பது போய் உள்ளே கடவுளை தானாக உணர்வதுதான் உண்மையான பக்தி. கடவுள்ங்கிறது, கடவுள் சிலா ரூபங்கள்ல ஒவ்வொரு ரூபத்தில் நம்முடைய மனம் லயிக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ விநாயகர் உருவத்தை பார்க்குறோம். ஒவ்வொரு உருவங்கள் மூலமாக ஒவ்வொன்றும் உணர்த்துறாங்க. விநாயகர் உருவத்தை பாருங்க. விநாயகர் உருவத்தை பார்த்தீங்கன்னா யானை முகம் இருக்கும். ஒரு மிருகமாக இருக்கக்கூடிய தலையை கொண்ட கடவுளையும் கூட நம்ம கும்பிடுறோம் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி அவருடைய காதை பாருங்க, பெருசா இருக்கும், வாய் வெளியவே தெரியாது. இது எதை சொல்லுது? அதிகமாக கேள், குறைவாக பேசு அப்படிங்கிறது சொல்லுது. இப்படி ஒவ்வொரு சிலாரூபங்கள்ல ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. அது நீங்க பார்க்கணும். இப்போ தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சாமி இருக்கார். தட்சிணாமூர்த்தி பார்த்தா என்ன தெரியுது? அவர் இளமையா இருப்பாரு. அவருக்கு கீழே பாருங்க 4 பேர் இருப்பாங்க, சனகாதி முனிவர்கள்னு. அவங்க வயசானவங்கள தாடி மீசை எப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தா நல்லா இளைஞர் மாதிரி இருப்பார். அப்ப பாடம் சொல்லி கொடுப்பதற்கு வயது தடையல்ல என்பதை அது காட்டுகிறது. ஒன்று, அவர் கையை பார்த்தீங்க வச்சுங்களேன், இப்படி வச்சிருப்பார், சின்முத்திரை. சின்முத்திரைன்னு என்ன? இதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தை நீங்க எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சைவ சித்தாந்தம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற தீய குணங்கள் ஆன்மாவாகிய நாம், இந்த ஆன்மா இதோட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 தனியா விட்டுட்டு இதுதான் கடவுள். இந்த பதி, இது பதி, இது பசு. இந்த பசுவானது இந்த பாசங்களை எல்லாம் விட்டுட்டு இதுடன் சேர்வதுதான் உண்மையான சைவ சித்தாந்த நுட்பம். இதைத்தான் சனகாதி முனிவர்களுக்கு சொல்றார். அப்போ ஒவ்வொரு சிலாரூபங்கள் நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லுது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த சிலாரூபங்களே தேவையில்லை, கடந்து போகணும் அப்படிங்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்து சமயத்தில் தான் சிலையா வேணுமா சிலையா கும்பிட்டுக்கோ, இல்லை அருவுருவமாக சிவலிங்கமாக தான் கும்பிடுவியா சிவலிங்கமாக கும்பிட்டுக்கோ, ஜோதியாக கும்பிட்டுக்கோ. ஒரு பாட்டு வருது பாருங்களேன், நம்ம கல்யாணத்தை பற்றியே வருது. தாண்டவராய சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர், அவர் கைவல்ய நவநீதம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அதில் ஒரு பாட்டு வருது, யார் பரம்பொருள், உண்மையான பரம்பொருள் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தருக்கு திருமணம், ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு வச்சுங்களேன், மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒருத்தி மட்டும் வரல. அவள் அடுத்த நாள் வர்றா. இங்கே மாப்பிள்ளை தோழர்களோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, மணப்பெண் தோழிகளோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டா, சாரிடி எனக்கு கொஞ்சம் வேலை, என்னால் வர முடியல, மன்னிச்சுக்கோ, இப்போ தான் வந்தேன். ஓகே, வந்தாச்சு. வந்த உடனே உங்கள் வீட்டுக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் தெரியாது இல்லை, டிபி வைக்கிறது, சேர்ந்து வச்சுக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி போய் ப்ரீ ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கலாச்சாரம் காக்கப்பட்ட காலம் அப்போ என்னாச்சுன்னா, இவ கேட்குறா, என்ன கேட்குறா, உங்கள் வீட்டுக்காரர் யார் அப்படி. இவருக்கு சொல்ல முடியலை, வெக்கம் இருந்திருக்கு. வெக்கம் உடனே அந்த கூட்டத்தில் இருக்காங்கல்ல அவங்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறா இவ. இப்போ இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறா. அந்த கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்காரே அவரா உங்கள் வீட்டுக்காரரு? இல்லை. நல்லா கோல்டன் ஃப்ரேம் கண்ணாடி போட்டிருக்காரு, ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, அவரா? அவரும் இல்லை. சரி. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, அவரா? அவரும் இல்லை.
கோல்டு வாட்ச் கட்டியிருக்காரு அவரா அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் சொல்லலை, சொல்லாமல் வெக்கத்தால் அப்படியே தலை குனிஞ்சிட்றா. இது மாதிரி தான் நம்முடைய வேதங்கள், நம்முடைய பக்தி மார்க்கம் என்பது இதுவா பரம்பொருள்னு காட்டி கடைசியில் உண்மையான பரம்பொருளை காட்டும் போது அது அமைதியாகிவிடும்ங்கிறார். தன்பதி அல்லா போக தமையனோடு அல்லல் என்றால் அன்பனை கேட்டபோது அவள் வெட்கி மௌனிமானாள் என்பது போல நீக்கி இதன்றி சேடித்தவன் பரபிரம்மம் தன்னை பேசாமல் பேசும் வேதம் அப்படின்னு சொல்லி தாண்டவராய சுவாமிகள் பாடுறாரு. பக்திங்கிறது ஒவ்வொரு சிலை ரூபங்களும் ஒவ்வொன்று இருக்குத்தான் செய்யும். கடைசியில் பரம்பொருள் என்னங்கிறத நம்ம தான் உணரணும். எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட முடியாது. இப்போ இப்படி சொல்கிறேனே, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பையன் பஸ் ஏறுறான். பஸ்ஸில் ஏறி போகும்போது ஒரு பெரியவர் இருக்காரு நிற்கிறாரு. அவனோட காலை தெரியாமல் மிதிச்சிட்டான். மிதித்த உடனே சாரி கேட்கல. உடனே பார்த்தா படித்தவ மாதிரி இருக்க, ஒரு மன்னிப்பு சாரி கேட்க தெரியாதுன்னு பெரியவர் கேட்குறாரு. இவன் சொல்லலாம், சார் எல்கேஜிலேருந்து இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன், காலேஜ் வரைக்கும் சிலபஸில் எந்த இடத்துலையும் காலை மிதிச்சா மன்னிச்சுக்குங்கோ சாரின்னு சொல்லணும்னு சொல்லவே இல்லை சார். நான் சிலபஸில் இல்லை, இது அவுட் ஆஃப் சிலபஸ், நான் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அது தானாக உணர்த்தப்பட வேண்டும். ஒரு குழந்தைக்கு எப்படியோ அதை போலத்தான் பக்தர்களாக இருக்கிற நமக்கும் பரம்பொருள் என்ன அப்படிங்கிறது சிலையை தாண்டி அதை தாண்டி ஒரு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அது ரொம்ப முக்கியம்.